தமிழகத்தினுடைய வடமத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி நகராட்சியில் அங்கிருக்கக்கூடிய குப்பை கிடங்குகளில் சரியான திடக்கழிவு மேலாண்மை செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சி மக்கு உறை திடல் குப்பை கிடங்கு. கள்ளக்குறிச்சி நகராட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள 21 வார்டுகளிலும் உள்ள தெருக்களில் இருந்து குப்பைகளை இங்கு கொண்டு வந்து கொட்டுகின்றனர். இந்த குப்பைகளை சேகரித்து குப்பை தொட்டியில் கொட்டுவதற்கு மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் பெண் பணியாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். மேலும் மக்கும் குப்பை மற்றும் மக்கா குப்பை என்று குப்பைகளை தரம் பிரித்து மக்கா குப்பைகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் அதனை விவசாய உரமாகவோ அல்லது சாலை அமைப்பிற்காக பிளாஸ்டிக் குப்பைகளை பயன்படுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி நகராட்சி நிர்வாகம் கடந்த 2010ஆம் ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தி வந்தது. கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு நகரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 21 வார்டு இருக்குது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் வசிக்கிறாங்க. இங்கே சேர்ற குப்பைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரது தான் பேர் அந்த உரத்திடல்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த உரத்திடல்ன்றது பார்த்தீங்கன்னா குப்பை சேகரித்து அந்த இடத்துல எதுவுமே உரங்கிறலாம் தயாரிக்கிறது இல்லை, வெறும் போர்டு மட்டும்தான் வெளியில் இருக்குது. அப்படியே கொண்டு போயிட்டு கொளுத்திடுறாங்க. இதனை பிரிக்க தனியாக கட்டடம் கட்ட ஆரம்பித்து பாதையிலேயே கைவிட்டனர். ஆனால் இங்கு தற்போது பல ஆதரவற்றோர்கள் குடியேறி குப்பை கூடத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு கொட்டப்படும் குப்பைகளை தரம் பார்த்து பிரிக்காமல் அப்படியே கொட்டிவிடுவதால் பிளாஸ்டிக் பேப்பர்கள் மண்ணில் மக்காமல் இருப்பதால் அதிகப்படியான துர்நாற்றங்கள் வீசுகிறது. சில நேரம் அதிக காற்றடித்தால் குப்பைகள் சாலையில் விழும் சூழல் உருவாகிறது. மேலும் குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் குப்பைகளை தீயிட்டு எரிய வைப்பதால் அந்த தீ குப்பை கிடங்கு முழுவதும் பரவி புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. நம்ம கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பாக அந்தந்த வார்டுலையும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு வர குப்பை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குப்பை கிடங்களை போட்டு எல்லா குப்பை கிடங்கும் ஒன்றா போட்டு அதை ஒட்டுமொத்தமாகவே என்ன பண்ணிடுறாங்க, ஒரே இடத்துல போட்டு கொளுத்திடுறாங்க. இது கொளுத்துறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா வாகன ஓட்டிகள் இங்கே பக்கத்தில் இருக்க, அதாவது ப்ரீகேஜி முதல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் சுற்றி உள்ள எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் இந்த புகை மூலனால நிறைய டிசீஸ் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் கள்ளக்குறிச்சி புறவழி சாலை செல்ல நாள்தோறும் இவ்வழியில் சுமார் 10,000த்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்வதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் இந்த குப்பை கிடங்கு அருகே தனியார் கல்வி நிறுவனங்கள் இருப்பதால் குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் இவ்வழியாக செல்லும் போது அவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படுகிறது. கோழி கழிவுகளும் மாட்டு கழிவுகளும் இறைச்சியோட கழிவுகளை கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க. அதை கொட்டுறதும் இல்லாத அதை கொளுத்தி வர்றாங்க. இதனால் தேவையில்லாத துர்நாற்றங்களும் புகை மாசுபடியதும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மிக அருகாமையில் தனியார் அரசு பள்ளி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா யூகேஜிலேருந்து ஐடிஐ பாலிடெக்னிக் வரலும் எல்லா இதுவும் இதில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 5000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் இந்த சாலையை கடக்கிறாங்க. இந்த கடக்கவங்களும் பல துர்நாற்றங்கள் வீசுது. இதனால் பல நோய் பரவும் அபாயமும் உள்ளது. ஆனால் இதை பல தடவை இது எடுத்து சொல்லி ஏன் அதை சரி பண்ணுற முடியலன்றது அவல நிலை தெரியல. மேலும் குப்பை கிடங்கில் தீயிட்டு கொளுத்தும் காலத்தில் பல சாலையிலேயே குப்பைகளை கொட்டி சென்று விடுகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இதனை நகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு விரைவில் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து குப்பை மேலாண்மை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் குப்பை கிடங்கில் தீயிட்டு கொளுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கும் குப்பை மக்கா குப்பை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.